மகாலிங்க விஜயம். அத்தியாயம் 42. எதிரி படையை பிளவுபடுத்த வேண்டும். சடையவர்மன் சபையோரை பார்த்து தன் போர் திட்டத்தை விளக்கி கூறலானான். பொதுவாக அண்டை நாட்டின் மீது படையெடுக்கும் மன்னர்கள் தமது படையை விரைவாக செலுத்தி அண்டை நாட்டின் பலம் வாய்ந்த கோட்டையை முதலில் தாக்கத் தொடங்குவார்கள். அதிலும் தனது படையில் வீரர்கள் அதிகம் உள்ளதாகவும் எதிரிகளிடம் குறைந்த அளவு வீரர்கள் இருப்பதாகவும் அவர்களுக்கு தெரிய வந்தால் எதிரிகள் பத்திரமாக கோட்டைக்குள் இருந்து கொண்டு கோட்டையை பாதுகாக்க முற்படுவார்களே தவிர வெளியில் வந்து போர் புரிய மாட்டார்கள் என்பது பொதுவாக போருக்கு புறப்படும் மன்னர்களின் எண்ணம். இந்த சபையில் இருக்கும் பெரும்பாலானோர் இதே எண்ணத்துடன் நம்மை கோட்டையிலேயே இருந்து போர் புரிய வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் நாம் அப்படி செயல்பட போவதில்லை. நாம் அனைவருமே வீரர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் என்று எல்லோரும் இங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும். கோட்டைக்கு வெளியே அடர்ந்த காட்டில் ஏரி போன்ற திறந்த வெளி உள்ளது. அங்கு வீரர்களும் பொதுமக்களும் சிறிது நேரம் இருக்க போகிறோம். அதே சமயம் கோட்டைக்குள் நாம் அனைவரும் இருப்பது போன்ற தோற்றத்தை உண்டாக்க வேண்டும். நமது வீரர்களில் 1000 பேர் மட்டும் கோட்டையின் மதில் சுவர் மீது ஏறி நின்று எதிரிகளின் மீது ஈட்டியை வீசுவதும் அம்புகளை எறிவதுமாகவும் காய்ச்சிய எண்ணெயை எதிரிகளின் மீது கொட்டுவதுமாகவும் இருக்க வேண்டும். அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு படைத்தலைவன் எழுந்து இடைமறித்தான். படைத்தலைவரே, ஏன் 1000 வீரர்களை மட்டும் இப்பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும்? மற்றவர்கள் ஏரிக்கரையில் அமைதியாக இருக்க வேண்டுமா என்றான். சடையவர்மன் அவனை பார்த்து, என் திட்டத்தை முழுவதுமாக கூறிவிடுகிறேன், பிறகு உங்கள் கேள்விகளை எழுப்பலாம் என்று கூறிவிட்டு தொடர்ந்தான். என் திட்டம் எதிரிகளை 2 பாகமாக பிரிப்பது. ஒரு பகுதியில் உள்ள எதிரிகள் கோட்டைக்குள் இருக்க வேண்டும். மற்ற பகுதியில் உள்ளவர்கள் கோட்டைக்கு வெளியே இருக்குமாறு செய்துவிட்டோமேயானால் முதலில் நாம் வெளியில் இருப்பவர்களை தாக்கி அழித்து அவர்களை பின்வாங்க செய்துவிட்டு பிறகு கோட்டைக்குள் இருக்கும் எதிரிகளை முறியடிக்க வேண்டும் என்று கூறியவன் தன் திட்டத்தை மேலும் விவரித்தான். முதலில் மதில் சுவர் ஒட்டிய மரப்படிகளை அகற்றிவிட வேண்டும். வாயிற்புறத்தில் ஒரு கதவு மட்டும் அடைபட்டிருக்க வேண்டும். எதிரிகள் கோட்டை கதவினை தகர்க்க முற்படுவார்கள். யானைகளை கொண்டு பெரிய மரங்களால் கதவை பிளப்பார்கள். மதில் சுவர் மேலிருந்து நமது வீரர்கள் கொதிக்கும் எண்ணெயை ஊற்ற வேண்டும். நம் எதிர்ப்பை காட்ட வேண்டும். சிறிது நேரம் இப்படி செய்துவிட்டு அவர்கள் கதவை உடைத்து கொண்டு கோட்டைக்குள் நுழைந்தவுடன் மதில் சுவர் மேலிருக்கும் நமது வீரர்கள் ரகசிய வழியில் மறைந்திருக்கலாம். எதிரி படையினர் வீரர்களின் பாதி அளவு ஆட்கள் கோட்டைக்குள் செல்வதற்கு எப்படியும் 2-3 நாழிகைகள் ஆகும். அப்போது நமது வீரர்கள் மதில் சுவர் மீது மறுபடியும் ஏறி கோட்டைக்குள் இருப்பவர்களின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும். அதே சமயம் கோட்டையின் மற்றொரு வாயிற்கதவையும் மூடிவிட வேண்டும். இந்த சமயத்தில் காட்டில் மறைந்திருக்கும் நமது முழு படையும் வெளியில் இருக்கும் எதிரிகளை எதிர்த்து போரிட வேண்டும். கோட்டைக்குள் இருக்கும் எதிரிகள் ஈட்டிகளையும் தீப்பந்தங்களையும் வீசினாலும் அவைகள் எல்லாம் அவர்களது படையின் மீதுதான் விழ வேண்டியிருக்கும். மேலும் எதிரிகளின் 2 பிரிவுகளுக்கும் இடையே குழப்பங்களும் உருவாகும். யார் நம்மை தாக்குகிறார்கள், எத்திசையிலிருந்து தாக்குகிறார்கள், பதில் தாக்குதல் நடத்தினால் நம்மை சேர்ந்தவர்களே கொல்லப்படுவார்களே என்ற குழப்பங்கள் எதிரிகளிடையே தோன்றும். இந்த குழப்பங்களை நாம் சாதகமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்றான் சடையவர்மன். சபையில் இருந்த கோட்டை தலைமை காவலன் எழுந்து, படைத்தலைவர் கூறியது சாத்தியப்படும் என்றே தோன்றுகிறது. 1000 கோட்டை காவலர்கள், சிறந்த பயிற்சி பெற்றவர்கள், கோட்டை மதில் சுவரில் ஏறி நின்று படைத்தலைவர் கூறிய யோசனையை செயல்படுத்துவார்கள் என்றான். ஐயா, எதிரிகளை 2 பிரிவாக பிரிக்கும் யோசனை நல்ல யோசனைதான். ஆனால் கோட்டைக்குள் உள்ள எதிரிகள் கோட்டையில் நம் வீரர்கள் யாரும் இல்லாதிருப்பதைக் கண்டு உடனடியாக அவர்கள் வெளியே வந்துவிட்டால் என்ன செய்வது? ஒரு உபத்தலைவன் தயங்கியபடியே கேட்டான். அந்த கேள்விக்கு பதிலை விக்ரம சோழனே கூறினான். உபத்தலைவரே, நீங்கள் கேட்ட கேள்வி சரியானது. நாம் எவரும் கோட்டையினுள் இல்லை என்று தெரிந்தவுடன் அவர்கள் கோட்டையை விட்டு வெளியே வருவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. கோட்டையினுள் எவரும் இல்லை என்று தெரிந்தவுடன் கோட்டையையே சொந்தமாக்கிவிட நினைப்பார்கள். நம்மை கண்டு சோழ வீரர்கள் ஓடிவிட்டார்கள் என்ற நினைப்போடு எல்லா இடங்களையும் பிடித்து கொண்டு விட்டுவிடாமல் காத்து கொள்ள வேண்டும் என்றுதான் எண்ணுவார்களே தவிர வெளியேறிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாது என்றான். மற்றொரு உபதளபதி, ஐயா, மேலும் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. கோட்டையிலிருந்து நாம் அனைவரும் வெளியேறும்படி இருந்தால் நம்மோடு இங்குள்ள கால்நடைகள், ஆடு மாடுகள், குதிரைகள் மற்றும் அரிசி போன்ற உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சென்றுவிட வேண்டும். அப்போதுதான் கோட்டைக்குள் சிக்கியவர்களுக்கு உணவு, தண்ணீர் என்று எதுவும் கிடைக்காமல் போகும். நாம் வெளியில் உள்ள எதிரிகளை வென்றுவிட்டு கோட்டைக்குள் பிரவேசிக்கும் போது
கோட்டைக்குள் இருக்கும் எதிரிகள் சோர்வடைந்து இருப்பார்கள், அவர்களை வெல்வதும் எளிது என்றான். சடையவர்மன் அவனுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டான். மற்றவர்களுக்கும் அது சரியாகவே தோன்றியது. இறுதியாக விக்ரம சோழன் சபையோரை பார்த்து, வீரர்களே, நமது படைத்தளபதி கூறிய யோசனையை அனைவரும் ஏற்றுக்கொள்வோம், உடனே செயல்படுவோம், வெற்றி நமதே என்று முழங்க அங்கிருந்த அனைவரும் வேங்கி அரசர் விக்ரம சோழர் வாழ்க, பாண்டிய தளபதி சடையவர்ம பாண்டியர் வாழ்க என்று கோஷங்கள் எழுப்பினார்கள். சடையவர்மன் தனது உபதளபதிகள் ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை கூறினான். அன்று மாலை நேரத்துக்குள் எல்லோரும் ஏரிக்கரைக்கு சென்றுவிட இரவு நேரத்தில் எல்லா தானிய வகைகளையும் கால்நடைகளையும் கொண்டு சென்றனர். பெரிய பெரிய தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டு அதன் வெளிச்சத்தில் எல்லா காரியங்களும் நடைபெற்றன. சடையவர்மன் நீலவண்ணனையும் வீரதேவனையும் அழைத்து தென்கலிங்க ஒற்றர்கள் எவராவது தென்படுகிறார்களா என்று கவனிக்குமாறு கூறினான். நீலவண்ணனும் வீரதேவனும் குதிரைகளில் ஏறி சந்தேகத்துக்கு இடமானவர்களை சிறைப்பிடித்தார்கள். மேலும் தென்கலிங்க படை வீரர்கள் எவ்வளவு தொலைவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து வருவதற்கும் ஆட்களை ஏற்பாடு செய்தனர். அடுத்த நாள் நண்பகல் நேரத்தில் தென்கலிங்க மன்னனின் படை கோட்டையை நெருங்கும் என்று தீர்மானித்தான் சடையவர்மன். மறுநாள் காலையில் விக்ரம சோழனும் சடையவர்மனும் மெய்காப்பாளர்கள் புடைசூழ வேங்கி தலைநகர் கோட்டையை சுற்றி பார்த்தனர். மதில் சுவருக்கு அருகில் இருந்த மரப்படிகள் அகற்றப்பட்டன. பாத்திரங்களில் எண்ணெய் கொதித்து கொண்டிருப்பதை கண்டனர். கோட்டை காவலன் மதில் சுவர் மேலிருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்து கொண்டான். 1000 வீரர்கள் மட்டுமே அவன் தலைமையில் முதல் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. தேவையான ஆயுதங்களை மதில் சுவரில் சேமித்திருந்தனர். கோட்டையின் உள்ளே சடையவர்மன், விக்ரம சோழன் இவர்களுடன் மெய்காப்பாளர்கள் மட்டுமே இருந்தனர். மற்றவர்கள் எல்லோரும் வெளியேறிவிட்டதை உறுதி செய்து கொண்டனர். சடையவர்மன் விக்ரம சோழனை நோக்கி, அரசே, நம் திட்டப்படி கோட்டையில் உள்ள ஆட்களையும் பொருட்களையும் கால்நடைகளையும் அப்புறப்படுத்திவிட்டோம். கோட்டையின் கதவும் அடைக்கப்பட்டுவிட்டது. இனி நாம் புறப்படலாம் என்றான். விக்ரம சோழன் சடையவர்மனையும் மெய்காப்பாளர்களையும் கோட்டையின் தலைமை காவலனையும் அழைத்து கொண்டு அரண்மனையில் உள்ள சுரங்கப்பாதைக்கு சென்றான். சுரங்கப்பாதைக்கு மேல் இருந்த கட்டிலை நகர்த்திவிட்ட மெய்காப்பாளர்கள் சிலர் தீப்பந்தங்களை ஏற்றிக்கொண்டு இறங்கினர். அவர்களை தொடர்ந்து விக்ரம சோழன், சடையவர்மன், மற்ற மெய்காப்பாளர்கள் என்று அனைவருமே கீழே இறங்கினர். கோட்டையின் தலைமை காவலன் எல்லோரும் இறங்கி சுரங்கப்பாதையில் சென்ற பிறகு சுரங்கப்பாதையின் கதவை மூடினான். மறுபடியும் கட்டிலை நகர்த்தி சுரங்கப்பாதையை மறைத்துவிட்டு கோட்டையின் மதில் சுவரின் மீது ஏறி நின்று கொண்டான். சுரங்கப்பாதை வழியாக சென்றவர்கள் சிறிது நேரத்தில் தங்கள் படை நிறுத்தியிருந்த காட்டு பகுதி உள்ள மேட்டிலிருந்து வெளிவந்தனர். சடையவர்மன் உத்தரவுப்படி சுரங்கப்பாதையில் எண்ணெய் கொட்டப்பட்டு தீப்பந்தங்கள் வீசி சுரங்கப்பாதையில் புகை மண்டலத்தை ஏற்படுத்தினார்கள். தப்பி தவறி சுரங்கப்பாதையின் வழியாக வருபவர்கள் புகை மண்டலத்தில் சிக்கி மூச்சுவிட முடியாமல் இறக்க நேரிடும் நிலைமை ஏற்பட்டது. கோட்டை காவலன் மதில் சுவரிலிருந்து பார்த்தபோது சற்று தூரத்தில் எதிரிகளின் படை வருவது தெரிந்தது. புழுதி பறக்க யானைப்படையும் குதிரைப்படையும் வெகு வேகமாக வருவதை அடுத்து கோட்டையின் தலைமை காவலன் தன் சங்கை ஒலிக்கச் செய்து தெரிவித்தான். அதைத் தொடர்ந்து அவனுடைய வீரர்கள் முரசை ஒலிக்கச் செய்து பெரும் ஓசையை எழுப்பிய வண்ணம் இருந்தனர். தென்கலிங்க மன்னன் தனது படையை வெகு விரைவாக எதிரியின் கோட்டையை தாக்கி அழிக்க திட்டமிட்டான். எதிரிக்கு எந்த சந்தர்ப்பமும் கொடுத்துவிடக்கூடாது. அதுவும் எதிரி பலம் வாய்ந்தவனும் அல்ல, சிறுவன்தான். அவனை உயிருடன் பிடிப்பதுதான் முக்கியம். இவ்வாறு சிந்தித்தபடியே ரதத்தை விரைவாக செலுத்தும்படி தன் சாரதிக்கு உத்தரவிட்டான். முதலில் யானைப்படையை அனுப்பியிருந்தான். அதற்கு பிறகு குதிரைப்படை, குதிரைப்படைக்கு பின்னால் பீமனின் ரதம், பீமனை ஒட்டியவாறு மலையனின் படை வீரர்கள் விரைந்து வந்து கொண்டிருந்தனர். யானைப்படை கோட்டைக்கு அருகே வந்தவுடன் மதில் சுவரிலிருந்து அம்பு மழை பொழிந்தது. அவற்றை சட்டை செய்யாமல் யானைகள் முன்னேறி வாயிற்கதவை தகர்க்க ஆரம்பித்தன. பெரிய மரங்களை கொண்டு கதவை உடைக்க முயன்றன. இப்படி நாலா பக்கமும் யானைப்படை நெருங்கிய போது மதில் சுவரிலிருந்து கொதிக்கும் எண்ணெய் ஊற்றப்பட்டவுடன் சூடு தாங்காமல் யானைகள் பிளிரியபடியே திரும்பி தங்கள் படையையே தாக்குவதை கண்ட பீமன் குதிரை வீரர்களை அருகில் சென்று மதில் சுவரின் மேலே அம்புகளையும் ஈட்டிகளையும் எய்து ஒரு எதிரி கூட கண்ணில் படக்கூடாது, விரட்டியடியுங்கள் என்று உத்தரவிட்டான். சில நாழிகைகள் கழித்து கோட்டை கதவுகள் தகர்க்கப்பட்ட பிறகு குதிரை வீரர்களும் மலையின் தலைமையில் உள்ள படையும் கோட்டைக்குள் ஆரவாரத்துடன் நுழைந்தன. முதலில் சென்ற பீமனின் படைகள் கோட்டை முழுவதும் ஆக்கிரமிக்க மலையனின் படைகள் நேரடியாக அரண்மனைக்குள் விரைந்தது. மலையன் அரண்மனைக்குள் நுழைந்து விக்ரம சோழனை தேடும் பணியில் ஈடுபட்டான். தனது வீரர்களிடம்,
சிறுவனாக இருப்பதால் எங்கேயாவது ஒளிந்து கொண்டிருப்பான். ஒவ்வொரு இடமாக தேடுங்கள். சுரங்கப்பாதை ஏதாவது தென்பட்டால் அதன் மூலமாக வெளியேறி செல்வதற்கும் முற்படுவான். கவனமாகவும் விரைவாகவும் தேடுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தான். தென்கலிங்க மன்னன் பீமனோ மிகுந்த பெருமிதத்துடன் காணப்பட்டான். கோட்டைக்குள்ளிருந்தும் மதில் சுவர் மேலிருந்தும் எந்தவித தாக்குதலும் இல்லை. சோழ வீரர்கள் தங்களது வீரத்தை இழந்து பதில் தாக்குதலை நடத்தாமல் ஓடி ஒளிந்து கொண்டுள்ளனர் என்றே நினைத்தான் பீமன். சில நாழிகைகளில் காட்டு பகுதியிலிருந்து பெரும் ஆரவாரத்துடன் முரசொலி எழுப்பியபடி சோழ வீரர்கள் யானைகளிலும் குதிரைகளிலும் விரைந்து வந்தனர். பின்பக்கம் இருந்து வந்த தாக்குதலை எதிர்பார்க்காத தென்கலிங்க வீரர்கள் பதில் தாக்குதலை நடத்தியவாறு போர் புரிய மதில் சுவரிலிருந்து சோழ வீரர்கள் கோட்டையினுள் ஆக்கிரமித்திருந்த தென்கலிங்க வீரர்களை நோக்கி ஈட்டி எறிய தொடங்கினர். கோட்டையின் மற்றொரு கதவு மூடப்பட்டது. 4 வாயில்களுமே மூடப்பட்டன. கோட்டையினுள் இருந்த தென்கலிங்க வீரர்கள் வீசிய ஆயுதங்கள் அவர்களுடைய வீரர்களையே பதம் பார்த்தன. அதை போலவே கோட்டைக்குள் இருந்து வந்த தாக்குதலை சமாளிக்க தென்கலிங்க வீரர்கள் எதிர் தாக்குதலை நடத்த இருபுறத்திலும் இருந்த தென்கலிங்க வீரர்கள் பலர் படுகாயமுற்றனர். பலர் பரலோகம் சென்றனர். 2-3 நாழிகைகள் தென்கலிங்க வீரர்கள் குழப்பமுற்று தங்களை சேர்ந்த வீரர்களையே கொன்று குவித்தது அவர்களுக்கு பிற்பாடுதான் தெரிய வந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.